மற்றும் நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிது தெக்கணமும் மது சிறந்த திராவிடன திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம்பியந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அடுத்ததாக நாட்டு கூட்டுறவு அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். கூட்டுறவு வாரம் 2026 என்ற இந்த நல்விழாவில் கலந்து கொண்டு உங்களையெல்லாம் சந்தித்து உரையாற்றுகின்ற வரலாற்று சிறப்புமிக்க இந்த வாய்ப்பினை வழங்கிய தமிழ்நாட்டின் காவல் அரசன், ஏழை எளிய மக்களின் விடிவெள்ளி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது முதற்கண் பணிவான வணக்கங்களையும் நன்றியும் நெஞ்சார்ந்து தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் இந்த விழாவினை சிறப்பித்து கொண்டிருக்கும் அரசு உயர் அதிகாரிகளான முன்னிலை வகித்து வரும் கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் திருமதி அமுதா IAS அவர்களையும், நோக்க உரை நிகழ்த்திய கூட்டுறவு சங்க பதிவாளர் திருமதி லதா IAS அவர்களே, விழா தொடக்கத்தில் வரவேற்பு நிகழ்த்தி கூடுதல் பதிவாளர்
திரு தர்பராஜ் ஐஏஎஸ் அவர்களே, வாழ்த்துரை வழங்கிய மண்டல இயக்குனர் திரு பிரபு அவர்களே, நன்றியுரை நிகழ்த்தியுள்ள கூடுதல் பதிவாளர் மேலாண்மை இயக்குனர் திரு முருகன் அவர்களே, கூட்டுறவு சங்கங்களின் பிரதிநிதிகளே, விவசாய பெருங்குடி மக்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உலகம் முழுவதும் நாளை 4/7/2026 அன்று கூட்டுறவு தினமாக கொண்டாடப்படுகின்றது. அதை முன்னிட்டு நாம் இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கோம். உலகிலேயே மிகப்பெரிய கூட்டுறவு கட்டமைப்பு உள்ள நாடாக இந்தியா உள்ளது. இந்தியாவில் 8 லட்சம் கூட்டுறவு சங்கங்களில் 30 கோடி பேர் உறுப்பினராக உள்ளார். கூட்டுறவு சங்கங்களில் 30 கோடி பேர் நம்மளுடைய இந்தியாவில் உறுப்பினராக இருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 18,775 கூட்டுறவு சங்கங்கள் உள்ளது. இதில் சுமார் 1 கோடி பேருக்கு மேல் நம்முடைய கூட்டுறவு சங்கங்களில் உறுப்பினராக உள்ளார் என்பதை இந்த நேரத்தில் பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்தியாவிலேயே தமிழகம் தான் கூட்டுறவின் முன்னோடியாக திகழ்கிறது. தமிழக கூட்டுறவுத்துறை 122 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க விளங்குகிறது. அதன் அடிப்படையில் இந்திய அரசின் கூட்டுறவு அமைச்சகம் உருவாக்கப்பட்டு 5 ஆண்டுகள் வெற்றிகரமாக நாம் இதை நிறைவேற்றியிருக்கோம். கூட்டுறவின் மூலம் வளர்ச்சி, கூட்டுறவே நாட்டுறவு என்ற மிக உரிய நோக்கத்தோடு இந்த கூட்டுறவு வாரம் நம்ம இந்த கடந்த ஒரு வாரமாக நம்ம இதை செயல்பாட்டில் கொண்டு வந்திருக்கோம். கூட்டுறவின் மூலம் வளமை என்பது இந்த உன்னத கருப்பொருள் வெறும் 5 வார்த்தைகளால் கொண்டது மட்டும் அல்ல. அது இந்தியாவின், குறிப்பாக நம் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான தாரக மந்திரம். இதன் முக்கிய நோக்கங்களாக நாம் 5 தூண்களை கொண்டு செயல்பட்டு வருகிறோம். முதலாவதாக, அடிமட்டத்தில் உள்ள கூட்டுறவு அமைப்புகளை மிகவும் வலிமைப்படுத்த வேண்டும். நம்ம கூட்டுறவு சங்கம் இருக்கு, ஆனால் மிகவும் நலிவடைஞ்ச சிலதெல்லாம் இருக்கு. அதை எல்லாத்தையும் நம்ம மிக விரைவில் சீரமைக்கணும். இரண்டாவது, இந்திய அரசு மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே இணக்கமான வலுவான ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த வேண்டும். இப்போ நம்ம இங்கே இருக்கோம், மத்திய அரசு அங்கே இருக்குது. அப்போ நமக்குள்ள ஒரு இணக்கமான இருந்தால் மட்டும்தான் நமக்கான பண்டும் நமக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொள்ள முடியும். மூன்றாவதாக, நமது நாட்டின் முதுகெலும்பாக திகழும் கிராமப்புற பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்திற்கு மேம்படுத்த வேண்டும். அப்போ நம்மளுடைய விவசாயிகளை நம்ம ஊக்குவிக்கணுமா இல்லைங்களா? இல்லையா? கேட்கலையே. அப்போ அதுக்காக தானே இன்னைக்கு வந்திருக்கோம். அவங்க என்னெல்லாம் செயல்படுறாங்க அவங்களுக்கு ஊக்கப்படுத்துறது நம்மளுடைய கூட்டுறவோட மிக மிக முக்கியமான விஷயம். நான்காவதாக, அரும்பாடுபடும் நமது விவசாய பெருமக்களின் வருமானத்தை பன்மடங்கு உயர்த்த வேண்டும். எப்படி உயர்த்த முடியும்? இன்னைக்கு வந்தோம், நம்ம ஆஃபீஸ்க்கு வெளியே நிறைய ஸ்டால் போட்டு இருந்தாங்க, மேடமும் பார்த்தாங்க. ஆனால் அந்த மெட்டீரியல் எல்லாமே நம்மளுடைய கூட்டுறவு சங்கம் மூலமாகவும் நம்மளுடைய ஷாப்புகளில் இருக்கா மேடம்? இருக்குங்களா? அப்போ எப்படி நம்ம இந்த விஷயத்தை நம்ம கொண்டு போக முடியும்? விவசாயிகளை நம்ம ஊக்குவிக்கணும்னா அவங்களுடைய விளைபொருள்களை நாமளே நேரடியாக வாங்கி அவங்களுக்கான அந்த விலையை உயர்த்தி கொடுத்தால் மட்டுமே இது சாத்தியக்கூறு. அப்போ இவ்வளோ நேர்த்தியாக பேக் பண்ண விஷயத்த ஒரு நல்ல ஒரு தரமான பொருளை நம்ம கொண்டு போய் சேர்க்காதது நம்மளுடைய இயலாமையாக இந்த கடந்த ஆட்சியில் இருந்தது. இந்த ஆட்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டலின்படி இந்த மாதிரி குறைபாடுகள் இனி இருக்காது என்பதை இந்த நேரத்தில் தெல்ல தெளிவாக சொல்லிக் கொள்கின்றேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நோ கமிஷன் நோ கரப்ஷன்.
இந்த தாரக மந்திரத்தில் தான் நாம் அனைவரும் செயல்படணும். அப்போ 100% நம்ம வந்து டிரான்ஸ்பரண்டான ஒரு நிர்வாகத்தை கொடுக்கணும்னா எப்படி பண்ண முடியும்? ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு நிர்வாகத்தை கொடுக்கணும் அப்படின்னா நோ கமிஷன், நோ கரப்ஷன், இதில் நோ காம்ப்ரமைஸ். இது யாராக இருந்தாலும் இதுக்கு தலைவர் சொல்ல மாதிரி தான், முதலமைச்சர் சொன்ன மாதிரி தான், தொடவோ விட மாட்டோம், தொட்டவங்களே விட மாட்டேன்ற மாதிரி யாரு தொட்டு இருந்தாலும் சரி, தொடர மாதிரி இருந்தாலும் சரி, நம்மளுடைய அரசு விடாது. நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக மிக கடினமாக செயலாற்றுவார். விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அரணாக இருந்து இந்த ஒரு ஆட்சியை அவர் அமைப்பார் என்று இந்த நேரத்தில் உங்களிடம் கூறிக்கொள்கிறேன். ஆகவே நீங்கள் அந்த காம்ப்ரமைஸ்ன்றதை யார்கிட்டையுமே எதிர்பார்க்காதீங்க. எந்த துறையிலுமே இருக்காதுங்க. நம்ம துறையில் இன்னும் கூடுதலாகவே இருப்பேன். நான் நம்ம துறையில் இன்னும் கூடுதலாகவே இருப்பேன். ஆகவே அது யாராக இருந்தாலும் இதுக்கப்புறம் மாறிடுங்க. கூட்டுறவு இயக்கம் என்பது ஏதோ ஒரு துறை அல்ல. அது சமுதாயத்தின் அடித்தட்டு வாழும் விவசாயிகள், ஏழை எளிய மக்கள், உழைக்கும் மகளிர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நாளைய பாரதத்தை உருவாக்கப் போகும் இளைஞர்கள் என அனைத்து தரப்பின் வாழ்வாதாரத்தை தாங்கி பிடிக்கும் ஒரு மகா சக்தி. அப்போ அவங்களுக்கு நம்ம ஒரு முன்னுரிமை கொடுக்கணுமா இல்லையா? அப்போ நம்ம வந்து ஒரு ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை பண்ணால் மட்டும்தான் நாளைய தலைமுறைகள், நாளைய தலைமுறை நாளைய நிர்வாகத்தை நம்ம சிறப்பாக கொண்டு போக முடியும். அப்போ தொழில் முனைவோராக நாளைய இளைஞர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுமா இல்லையா? கொடுத்தா மட்டும்தான் ஒரு அப்பற்ற ஒரு அரசியலை நம்மளால் பண்ண முடியும், ஒரு நிர்வாகத்தை நம்மளால் பண்ண முடியும். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் விவசாயி செய்தால்தான் நாடே செழிக்கும் என்ற உன்னத நோக்கில் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் ரூபாய் 75,000 வரை பயிர்க்கடன் பெற்ற சிறு குறு மற்றும் இதர விவசாயிகளின் பயிர்க்கடனை 100 விழுக்காடு முழுமையாக தள்ளுபடி செய்து வரலாற்று சாதனை படைத்துள்ளார். அதன் பிரம்மாண்டமான புள்ளிகளை இந்த மேடையில் நான் பெருமையோடு சமர்ப்பிக்கின்றேன். குறு விவசாயிகளின் 8,33,773 நபர்களில் 3,599.67 கோடி பயிர்க்கடன் தள்ளுபடியும், சிறு விவசாயிகளில் 5,16,183 நபர்களின் 1,995.42 கோடி பயிர்களின் தள்ளுபடியும், பெரு விவசாயிகளில் 93,548 நபர்களில் ரூபாய் 337.15 கோடி தள்ளுபடி செய்துள்ளார் என்பதை இந்த நேரத்தில் உங்களிடம் பெருமதியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமின்றி இந்த அரசின் முன்னோட்டி திட்டமான மகளிர், இளைஞர்கள் மற்றும் எளிதில் இழக்கக்கூடிய பிரிவினர்களுக்கு, குறிப்பாக சிங்க பெண்களுக்கு வரும் நிதியாண்டில் ரூபாய் 11,466 கோடி கடன் இலக்கை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை விட 47% அதிகம். இந்த ஆண்டில் நிதி ஆண்டை விட கூடுதலாக பல்வேறு விதமான கடன்கள் ரூபாய் 27,960 கோடி வழங்க திட்டமிட்டுள்ளது என்பதை இந்த நேரத்தில் உங்களிடம் பெருமதியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இது கடந்த ஆண்டை விட 25% அதிகம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவ கோட்பாட்டை தனது நெஞ்சில் தாங்கி நிற்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பொன்மொழிபெயர்க்க கூட்டுறவே நாட்டுறவு, நாட்டுறவே நம் உயர்வு என்று உன்னத குறிக்கோளோடு இந்த மேடையில் மக்கள் முன்னிலையில் உரையாற்ற எனக்கு இப்பேற்பட்ட வாய்ப்பினை வழங்கிய
மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது சார்பாகவும் நமது சார்பாகவும் எனது பணிவான வணக்கங்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகம் வழங்கும் 2ஆம் பரிசு 25,000 ரூபாய். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இன்று கூட்டுறவு சங்க வார விழாவை முன்னிட்டு 77 நபர்களுக்கு ரூபாய் 4.57 கோடி சிறப்பு கடனுதவி இந்த நிகழ்ச்சியில் வழங்கப்பட்டது. அனைத்து துறைகளிலும் வெளிப்படைத்தன்மை கண்டிப்பாக இருக்கும். அனைத்து துறைகளிலும் 100% வெளிப்படைத்தன்மை கண்டிப்பாக இருக்கும். நமது ஆட்சியில் கண்டிப்பாக அதுக்கான சாத்தியக்கூறு இருக்குங்க. இப்போ அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. வழிமுறைகள்லாம் நிறைய இருக்குது. அதனால் அதெல்லாம் களையப்பட்டு கூடிய விரைவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதுக்கான அறிவிப்பை சொல்வார். மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி யார் தவறு செய்திருந்தாலும், எந்த அதிகாரி தவறு செய்தாலும் துறை ரீதியான நடவடிக்கை கண்டிப்பாக இருக்கும். இப்போ ரெடியாக இருக்குங்க. எல்லாமே புது கார்டுங்க ரெடியாக இருக்குது. அது உடனே நாங்கள் இல்லை, அதெல்லாம் இலகுவாக தான் இருக்குங்க. அது எல்லாமே இலகுவாக ஆக்கிட்டோம். மக்கள் ரொம்ப இலகுவாக போயிட்டு அதை பயன்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. மக்கள் எந்த தடையும் இல்லாமல் அதை பயன்படுத்திக்கலாம். அண்ணே சார், ஆவடி அலுவலகத்தில் 100க்கும் மேற்பட்ட ரேஷன் கார்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுவரையும் கொடுக்கல. 6 மாத காலம் அதுதான் அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்குங்க. எங்கெல்லாம் புது கார்டு இப்போ நம்ம இஷ்யூ கொடுக்கணுமோ அதெல்லாம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆரம்பிச்சிட்டாருன்னா மொத்த கார்டு எல்லாமே 6 மாத காலமாக இல்லை எல்லாமே போயிட்டு இருக்கு. கூடிய விரைவில் அதுக்கான ஆமாம் நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம். இந்த ஒரு வாரத்தில் அதுக்கான அறிவிப்பு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார்னா. கண்டிப்பாங்க. அது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டின்படி அது சிறப்பாக செய்வாருங்க. நன்றி நன்றி நன்றி.